வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் ஏஎம் ரஜினி. முதலில் தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ள ஃபைலின் சூறாவளியின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதன் கூடுதலான தாக்கம் ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களில் உணரப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 5 பேர் இதனால் உயிரிழந்துள்ளனர். 9 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய வளிமண்டலவியல் அதிகாரிகளின் சூறாவளி வகைப்படுத்தலுக்கு அமைய இந்த ஃபைலின் சூறாவளி அதன் தாக்கத்தின் அடிப்படையில் 5வது இடத்தில் உள்ளது. வங்காள விரிகுடாவை அண்டிய பகுதியில் தாளமுக்க நிலையாக விருத்தியடைந்த இது கடந்த 3 தினங்களில் சூறாவளியாக விருத்தியடைந்தது. மணிக்கு 300 கிலோமீட்டருக்கு மேலான வேகத்தில் இந்த சூறாவளி வீசியிருப்பதாக இந்திய வானிலை அவதானிகள் தெரிவித்துள்ளனர். பல பிரதேசங்களில் கடும் மழை பெய்து வருகிறது. பல இடங்களில் மண் சரிவு ஆபத்துகளும் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களைச் சேர்ந்த பல நகரங்களில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் தடைப்பட்டுள்ளன. பாடசாலைகளும் அரசு நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. மாநிலத்தின் மீன்பிடி நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துரித நிவாரண சேவைகள் இடம்பெறுகின்றன. விசாகப்பட்டின நகர நிவாரண சேவைகள் முகாமில் சுமார் 22,000 பேர் தங்கியுள்ளனர். ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து இதுவரை மதிப்பிடப்படவில்லை. இந்த சூறாவளி தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மரண எண்ணிக்கையை குறைக்க முடிந்துள்ளது. 1999ஆம் ஆண்டில் இந்த பகுதியில் ஏற்பட்ட சூறாவளியில் சிக்கி சுமார் 15,000 பேர் உயிரிழந்தனர். ஃபைலின் சூறாவளி என்பது 2006ஆம் ஆண்டு அமெரிக்காவை தாக்கிய கேத்தரினா சூறாவளிக்கு சமமானதாகும். அந்த சூறாவளியில் 2,000 பேர் வரை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஃபைலின் சூறாவளி காரணமாக இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மறைமுகமான தாக்கம் குறைவடைந்து வருகிறது. நாட்டில் வீசிய கடும் காற்று தற்போது குறைவடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஃபைலின் சூறாவளி காரணமாக பல பிரதேசங்களில் நேற்று கடும் காற்றுடன் மழை பெய்தது. இந்த சூறாவளியின் மறைமுக தாக்கம் காரணமாக வடக்கு கடல் பரப்பில் நங்கூரமிட்டிருந்த 16 படகுகள் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 42 படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 படகுகள் காணாமல் போயுள்ளதுடன் மேலும் 7 படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அந்த சூறாவளியின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 படகுகள் காணாமல் போயுள்ளன. 35 படகுகள் சேதமடைந்துள்ளன. இந்த சூறாவளி குறைவடைந்து வருகின்ற போதிலும் தென்மேற்கு பகுதிகளில் தொடர்ந்தும் மழையுடன் கூடிய காலநிலையை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவசம் தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகையில் சரஸ்வதி தேவியை வழிபடும் வாணி விழா நிகழ்ச்சிகள் நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட செயலக நலன்புரி அமைப்பின் வாணி விழா நிகழ்வில் அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிவஸ்ரீ ஜெகதீஸ்வர குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. வின்சன் தேசிய பாடசாலை மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள். கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் நவராத்திரி பண்டிகையின் விசேட பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. தினமும் மாலை இடம்பெற்று வரும் விசேட வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஆலியடிவேம்பு ராமகிருஷ்ண தேசிய பாடசாலையிலும் வாணி விழா மிக சிறப்பாக இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் என் கிருபிராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சரஸ்வதி தேவியின் திருவுருவ ஊர்வலம் பிரதான வீதிகளில் இடம்பெற்றது. சிவஸ்ரீ பானா கேதீஸ்வர சர்மா வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்தார். கிழக்கு மாகாண பொறியியலாளர் திணைக்களத்தின் வாணி விழா ரதன் குருக்கள் தலைமையில் பக்திபூர்வமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொறியியலாளர்கள், உயர் அதிகாரிகள் உட்பட ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பக்தி கீதங்களும் இசைக்கப்பட்டன. ரத்துபஸ்வல நதுங்கமுவ சபை விகாரை மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக மகா சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட 15 பேர் நேற்று கம்பஹா பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதவானின் உத்தரவுக்கமைய சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ரத்துபஸ்வல நீர் பிரச்சினை தொடர்பான ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று கூறிய பல கலகக்காரர்கள் அண்மையில் இரவு 12:45 அளவில் இந்த விகாரை மீது தாக்குதல் நடத்தினார்கள். தடிகளுடன் வந்த அவர்கள் அங்கிருந்த வாகனங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். விகாரின் அதிபதி சங்கைக்குரிய யாகோட சீலவிவல தேரரின் வாகனத்திற்கும் மேலும் 2 வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. ரத்துபஸ்வல நீர் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு வழங்கியுள்ள நிலையில் கலகக்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலின் பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச தலைவர் ஒருவரும் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த பலரும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதஸ்தலங்கள் மீது இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என மகா சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு தடவையாவது நுளம்பு பெருகும் இடங்களை சுத்தமாக்க வேண்டியது அவசியமாகும் என சுகாதார அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. டெங்கு நோய்க்கான சிகிச்சை சேவையை மேலும் வலுவூட்டுவதற்கு தேவையான வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எதிர்வரும் வடகிழ் பருவப்பெயர்ச்சி மழையை இலக்காக கொண்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள டெங்கு ஒழிப்பு வாரம் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. சுகாதார அமைச்சும் டெங்கு ஒழிப்பு ஜனாதிபதி சேரணியும் நுளம்பு ஒழிப்பு வாரத்தை நடைமுறைப்படுத்தியது. வாரத்தின் முதலாவது தினம் நிர்வாக தினமாகும். இரண்டாவது நாள் சுற்றாளர் தினமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது. மூன்றாவது நாள் உள்ளூராட்சி மன்ற தினமாகவும், நான்காவது நாள் கூடுதல் அவதானமிக்க தினமாகவும், ஐந்தாவது நாள் கல்வி தினமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. நேற்று வதிவிடங்களை பரீட்சிக்கும் நாளாகும். வீடுகள், மதஸ்தலங்கள், தனியார் வகுப்பறைகள் என்பன இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. கடந்த 10 மாதங்களுக்குள் நாட்டில் 25,020 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 48% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 10,000-ஆல் குறைந்துள்ளது. டெங்கு மரண வீதம் 3% நுளம்புகள் பெருகும் இடங்களில் 85%மானவை வீடுகளில் இருந்து அகற்றப்படும் கழிவுப் பொருட்கள் நிறைந்த இடங்களாகும். இவற்றை உரிய முறையில் அகற்றினால் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது சிரமமான விடயமல்ல என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கிண்ணியா பிரதேச செயலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் டெங்கு நோய் தடுப்பு தேசிய வார நடவடிக்கைகள் இடம்பெற்றன. சுகாதார வைத்திய அலுவலகம், போலீஸ் நிலையம், அல் அக்ஷா கல்லூரி, சுகாதார மேம்பாட்டுக் கழகம் என்பன இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டன. அங்கு வாழும் சகல மக்களுக்கும் டெங்கு நோயின் அபாயம் பற்றி அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. அல் அக்ஷா கல்லூரியின் சுகாதார மேம்பாட்டுக் கழகம் ஆசிரியர் மௌஜூத் தலைமையில் பழைய ஆஸ்பத்திரி வளாகத்தை சுத்தம் செய்துள்ளது. ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்கள் தங்க உள்ள இடங்களிலிருந்து தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ஷ அரங்கு வரை வருகை தரும் விதத்தையும் அதன் நடவடிக்கைகளையும் பரீட்சிக்கும் ஒத்திகை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் இந்த ஒத்திகை இன்று காலை இடம்பெற்றது. வெளிவிவகார அமைச்சும் முப்படைகளும் போலீசாரும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தன. ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்கும் 54 நாடுகளின் அரசு தலைவர்கள் பயணிக்கும் வீதிகள், அதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு, பயண காலம் என்பன அவதானிக்கப்பட்டன. அரசு தலைவர்கள் தங்கவுள்ள கொழும்பின் பிரதான ஹோட்டல்களிலிருந்து இந்த ஒத்திகை இடம்பெற்றது. தாமரை தடாக அரங்கில் ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும் விதம் பற்றிய முழுமையான ஒத்திகையும் பரீட்சிக்கப்பட்டது. வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜிந்திவாஸ் குணவர்தன, அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம, ஊடக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித்த ஹேரத், ஜனாதிபதியின் பேச்சாளர் மகான் சமரநாயக்க ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். தேசிய தொலைக்காட்சி ஏற்பாடு செய்துள்ள வாகன தொடரணி நிகழ்ச்சி எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாகும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவிப்பது இதன் நோக்கமாகும். யாழ் நல்லூர் கோயிலுக்கு அருகிலிருந்தும் திஸ்ஸமகாராம நகரிலிருந்தும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 8 மணிக்கு வடக்கு மற்றும் தெற்கில் ஆரம்பமாகும் இந்த வாகன பேரணி 21 நகரங்களுக்கூடாக 10 நாட்களுக்கு பயணிக்க உள்ளது. இது எதிர்வரும் 30ஆம் தேதி காலிமுகத்திடலை வந்தடைந்ததும் நிறைவு பெறும். கல்வி கருத்தரங்கு, கலாசார கண்காட்சி, இசை கச்சேரிகள் என்பன பிரதான நகரங்களில் ஒழுங்கு செய்யப்படும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் தலைமைத்துவ பதவி இலங்கைக்கு கிடைப்பதையிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் வழங்கப்படும் மக்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வது இந்த வாகன பேரணியின் மற்றொரு நோக்கமாகும். அரசு தலைவர்கள் மாநாட்டின் முக்கியத்துவம் பற்றியும் அதனால் நாட்டிற்கு கிடைக்கும் பொருளாதார, அரசியல், சமூக நன்மைகள் குறித்தும் மக்களுக்கு விளக்கமளிக்கப்படும். முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், லேக் ஹவுஸ் நிறுவனம், கல்வி அமைச்சு, கலாசார அமைச்சு, புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, தேசிய இளைஞர் படையணி, இளைஞர் சேவைகள் மன்றம், சமுர்த்தி அதிகார சபை, பௌத்த அலுவல்கள் திணைக்களம் என்பன பல நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியுள்ளன. பொதுநலவாய உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அரசு தலைவர்களை நினைவு கூறும் வகையில் மரநடிகை திட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை உலர் வலய தாவரவியல் பூங்கா இதற்காக பயன்படுத்தப்படும். வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜிந்திவாஸ் குணவர்தனவும் அமைச்சின் உத்தியோகத்தர்களும் இந்த தாவரவியல் பூங்காவை நேற்று பார்வையிட்டனர். மாநாட்டில் பங்கேற்க உள்ள 54 அரசு தலைவர்களை நினைவு கூறும் வகையில் 54 மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன.
மூலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசு தலைவர்களின் பாரியார்கள் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் பின்னவல யானைகள் சரணாலயத்தை பார்வையிட உள்ளனர். இதன் ஆரம்ப ஏற்பாடு குறித்து நேற்று ஆராயப்பட்டது. சுமார் 100 யானைகளை ஒரே இடத்தில் பார்வையிடக்கூடிய இடமாக பின்னவல சரணாலயம் உலகம் பூராகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் 80% இந்த யானைகள் சரணாலயத்தை பார்வையிடுகின்றனர். சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத், பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். துறைமுக மற்றும் பெருந்தடுக்கள் செயற்றிட்ட அமைச்சர் நிர்மல கொத்தலாவலவின் மாமனாரும் காலஞ்சென்ற ஓய்வு நிலை அதிபருமான பியதாச எதிரிசிங்கவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். பூத உடல் வைக்கப்பட்டிருந்த ஹொரண ஹத்தபான்கொடவில் உள்ள இல்லத்திற்கு இன்று பகல் சென்ற ஜனாதிபதி குடும்பத்தாருக்கு தனது அனுதாபத்தை வெளியிட்டார். பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் வசந்த பெரேராவும் இதில் கலந்து கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் நிலவி வரும் கருத்து முரண்பாடுகள் உக்கிரமடைந்து வருகின்றன. இந்த கட்சிக்குள் பிளவுபட்டுள்ள 2 பிரிவினரும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். வடமாகாண சபையின் மேலும் 9 உறுப்பினர்கள் நாளை முல்லைத்தீவில் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தது. எனினும் இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு பிற்போடப்பட்டுள்ளதாக அந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இன்று தெரிவித்துள்ளார். வடமாகாண சபைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து 30 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். இவர்களில் 21 பேர் மாத்திரமே அண்மையில் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற சத்தியப்பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டனர். 9 உறுப்பினர்கள் இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வை பகிஷ்கரித்தனர். வடமாகாண சபைக்கு வழங்கப்பட்டுள்ள அமைச்சு பதவிகள் தொடர்பான பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உட்பூசல் உக்கிரமடைந்துள்ளது. அமைச்சு பதவிகளை வழங்கும் போது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பக்கச்சார்பாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 பிரிவாக பிளவுபட்டுள்ளது. ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன் ஆகியோர் முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இவர்களும் பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும், ட்ரெலோ அமைப்பின் தலைவர் MK சிவாஜிலிங்கம் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர் மாநாடொன்றை நடத்தியுள்ளனர். இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தை கவனத்திற்கொள்ளாமல் ஏகமனதாக இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு அடிப்படை காரணம் கூட்டமைப்பின் தலைவர் என்பதால் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சத்தியப்பிரமாண நிகழ்வை புறக்கணித்ததாக EPRLF, பிராட் மற்றும் ட்ரெலோ ஆகிய கட்சிகள் தெரிவித்துள்ளன. மாத்தறை பிரதேச சபையின் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர் தமித் அத்தநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளார். இந்த பிரதேச சபையில் மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கம் வகித்த ஒரே ஒரு உறுப்பினராக இவர் விளங்கினார். தென்மாகாண சபை அமைச்சர் சந்திம ராசபுத்திர தலைமையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமித் அத்தநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைத்துவத்தின் மீது ஏற்பட்டுள்ள வெறுப்பும் மஹிந்த சிந்தனை கொள்கை தொடர்பான தெளிவுமே தான் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு காரணமாகும் என தமித் அத்தநாயக்க கூறியுள்ளார். மத்திய மாகாண சபை தேர்தலை அடுத்து கம்பளை தொழுவு பிரதேசத்தில் மக்களுக்கு நன்றி கூறும் நிகழ்வொன்று நடைபெற்றது. பிரதம மந்திரி DM ஜெயரத்ன தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முக்கிய அதிகாரிகள் உட்பட அதிக எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொண்டனர். அங்கு உரை நிகழ்த்திய பிரதம மந்திரி கவிதைகளையும் கூறி மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கென பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் பல மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் நடைபெறும் அபிவிருத்திகளை மக்களுக்கு வெளிக்கொண்டு வர ஊடகவியலாளர்கள் சுற்றுலா ஒன்றினை அரசாங்க தகவல் திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்தது. இனி இது தொடர்பான ஒரு கண்ணோட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக பழைய கல்லடி பாலம் கருதப்படுகிறது. இப்பாலத்தினால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியதால் அரசு புதிய கல்லடி பாலத்தை நிர்மாணித்து மக்களின் பாவனைக்காக இந்த வருடம் கையளித்தது. 260 மீட்டர் நீளமான இந்த பாலம் சுமார் 1390 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டதாகும். தற்போது இப்பாலத்தை அழகுபடுத்த இருமருங்கிலும் புல்நடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் அருகில் வினோத பூங்கா, சிறுவர் பூங்கா, நீர் விளையாட்டுகள் உட்பட பல மக்கள் பொழுதுபோக்கு அம்சங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
உள்நாட்டவர்களுக்கு மாத்திரமன்றி குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு சுகபோகமாக வாழ்நாளை கழிக்க ஈஸ்ட் லகுன் ஹோட்டல் அமைய பெற்றுள்ளது. இது இவரிடம் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் திறந்து வைக்கப்பட்டதாகும். இதன் நிர்மாணத்திற்காக 315 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. களப்பு பிரதேசத்தோடு இணைந்து அமைக்கப்பட்டிருப்பதால் எழில் மிகுந்து காணப்படுகிறது. இங்கு பல்வேறு தேவைக்குமாக அமைக்கப்பட்ட அறைகள், வரவேற்பு மண்டபம், மாநாட்டு மண்டபம், விருந்து பிரசார மண்டபம், நீர் தடாகம் உட்பட பல அம்சங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. ஓய்வு எடுப்பதற்கு இது சிறந்த இடமாக இருப்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக இங்கு வருவதை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறான ஒரு சூழலை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தற்போதைய அரசு என்பதை எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். வேட்டக்கருள வேலை திட்டத்தின் கீழூடாகவும் பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளன. முதியோர் பூங்கா, லீனியர் பூங்கா என்பனவும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 4.7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கோட்டையும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்று இருந்த காந்தி சதுக்கம் காந்தி பூங்காவாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் வேலை திட்டத்தின் கீழ் சுமார் 38 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இப்பிரதேசம் கண்ணை கவரும் இடமாக தற்போது காட்சி அளிக்கின்றது. It's a beautiful country, it's sunny and you can see a lot of things here. They are really nice and you can ask them everything and they help you. மட்டக்களப்பு வாயிலும் நினைவுச்சிடமாக அமையப்பட்டுள்ளது. இந்நகர் வாழ் மக்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாத்திரமன்றி மகிழ்வூட்டும் தலமாகவும் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதன் உத்தியோகபூர்வ திறப்பு விழா விரைவில் நடைபெறவுள்ளது. மீன்பாடும் தேன்னாடாம் மட்டக்களப்பு உள்நாட்டவர்களே மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களையும் மிக விரைவிலே கவரக்கூடிய இடமாக மாறி வருவதைத்தான் எங்களுக்கு இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நான் ரூபவாகினியின் செய்திகளுக்காக SDM ஜஹ்ரான், மட்டக்களப்பிலிருந்து. இலங்கையில் சுமார் 14 லட்சம் பேர் முள்ளந்தண்டு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். முள்ளந்தண்டில் ஏற்படும் பாதிப்பு காரணமாக வருடாந்தம் 2000 பேர் வரை நோயாளிகளாகின்றனர். இலங்கை முள்ளந்தண்டு வலையமைப்பினால் நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட ஆய்வு ரீதியான கூட்டத்தொடரில் சுகாதார அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்தார். முள்ளந்தண்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து விசேட வைத்தியர்களும் ஏனைய பணியாளர்களும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். உலக சனத்தொகையில் 15% முள்ளந்தண்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சுகாதார வசதிகள் குறைவாக உள்ளமை, வறுமை, கல்வி வசதிகள் குறைவாக உள்ளமை போன்ற காரணங்களால் முள்ளந்தண்டு நோயாளர்கள் ஆயுள் பூராகவும் துயரப்படுவதாக உலக சுகாதார அமைப்பின் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. முள்ளந்தண்டு நோயாளர்களை கவனித்துக் கொள்வதற்கும் விசேட பயிற்சி தேவைப்படுகிறது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவின் பணிப்புரைக்கமைய இவ்வாறான விசேட பயிற்சி நிலையம் ஒன்றாக அவிசாவளை தள வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர முள்ளந்தண்டு நோயாளர்களுக்காக கண்டி, திகன, பொலனறுவை, பதுளை, காலி ஆகிய மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு இணைவாகவும் சிகிச்சை பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜெயசுந்தர பண்டார உள்ளிட்ட பல விசேட வைத்தியர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மஞ்சாடிச்சோலை பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி 14 வயதுடைய ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கின்றார். சுபைர் ஹாஜியார் பாடசாலையில் தரம் 7 கல்வி பயிலும் ஜமீல் தஸ்லீம் என்ற மாணவரை உயிரிழந்திருக்கின்றார். மஞ்சாடிச்சோலை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சமய வழிபாடொன்றில் பங்கேற்ற இந்த மாணவன் நண்பர்களுடன் அருகிலுள்ள காலொன்றில் விளையாடிக் கொண்டிருந்த சமயம் யானையால் தாக்கப்பட்டார். அந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். கிழக்கு மாகாணத்தில் இந்நாட்களில் நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக காட்டு யானைகள் நீர்நிலைகளை தேடி கிராமங்களுக்குள் பிரவேசிப்பதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். உலகின் பெரும்பாலானோரின் பேசு பொருளாக இருந்த ஒரு பெண் தான் ரிசானா நஃபீக். கடந்த சில வருடங்களில் உலகம் பூராகவும் ஊடகங்களில் கூடுதலாக பேசப்பட்ட பிரபல பெண்ணாகவும் இவர் விளங்குகின்றார். உலகின் பல மனித உரிமை அமைப்புகள் ரிசானாவுக்காக குரல் எழுப்பிய போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ரிசானா நஃபீக் பிறந்த திருகோணமலை மூதூர் ஷாஃபி நகர் கிராமம் LTT அமைப்பின் அச்சுறுத்தலை சந்தித்திருந்த ஒரு பகுதியாகும். விறகு வெட்டி குடும்பம் நடத்திய அவரின் தந்தையும் தொழிலை இழந்தார். 2005 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி தனது குடும்பத்திற்காக புதிய வீடொன்றை அமைத்துக் கொள்வதற்காகவும் சகோதர சகோதரிகளுக்கு கல்வி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடனும் ரிசானா வெளிநாடு சென்றார். அங்கு சென்று 17 நாட்களில் ரியாத் நகரில் அவரது பொறுப்பில் இருந்த ஒரு குழந்தை உயிரிழந்தது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ரிசானாவுக்கு இஸ்லாமிய ஷரியா சட்டத்திற்கமைய கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
ரிசானாவின் எதிர்கால கனவுகள் சீர்குலைந்த நிலையில் அவரை அவரது குடும்பம் இழந்தது. அநியாயம் நேர்ந்த ரிசானாவின் குடும்பத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. குடிசைக்கு பதிலாக ஒரு நல்ல வீடொன்றை அமைத்துக் கொள்வதற்கு ரிசானா கண்ட கனவு இன்று நனவாகியுள்ளது. இந்த வீட்டை அமைப்பதற்கு ராணுவமும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமும் உதவி அளித்துள்ளன. இதற்கென 25 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய வீடு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க தலைமையில் இன்று ரிசானாவின் குடும்பத்தாரிடம் அன்பளிப்பு செய்யப்பட்டது. சங்கைக்குரிய மெதகொட அபயதிச தேரரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ரிசானா குடும்பத்தாரின் வேண்டுகோளுக்கு அமைய வீட்டின் முன்புறமாக உள்ள பாதையும் புனரமைக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பார்த்து இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.